இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. பொதுவாக நீங்கள் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு ஏதாவது ஒரு காரை வச்சு பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது வண்டியை வச்சு பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க. ஆனால் இந்த தடவை நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம சின்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதையும் வச்சு நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா எப்படியும் ஆப்போசிட்டில் முன்னாடி கார் இருக்குது அது இருக்குனாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருப்போம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு முன்னாடி ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு காரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த பாய் போட்டிருக்கோம், அதாவது மேட்டு போட்டிருக்கு இல்லைங்களா, அதை வச்சும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுடைய கார் மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டாங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொன்னதுலேயே முக்கியமாக என்ன தரமா பிரச்சனை வரும், இந்த மாதிரி கல் இருக்கு இல்லைங்களா, இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லில் நான் பாருங்கள் இந்த இடத்துல பல தடவை இடிச்சிட்டு இருக்கிறேன் நான். அதே போல் நான் இந்த இடத்துல இடித்து உடச்சே வச்சுருப்பேன். மாதிரி கீரிலாம் இருக்கும் பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க கீரி இருக்குது. இது நார்மலாக எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சதுனால இங்கே பாருங்க, இந்த கீரலோடையே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடிஞ்சது என்னால். அப்படி இல்லைன்னா மொத்தமாக இந்த இது உடஞ்சிட்டு இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பம்பர் அப்படின்றது அப்படியே உடஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரல் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுது அது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு கீழே இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருக்கணும். ரொம்ப பார்க் பண்ணும் பொழுது நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம இப்போ காருக்குள்ளே போயிடலாம். காருக்குள்ளே போயிட்டு முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எங்கேயாவது பார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா, வண்டியை பார்க் பண்ண போகும்பொழுது இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது, டிராஃபிக்கில் எப்படி நம்ம போகணும், ஸோ வண்டி எங்கேயாவது பார்க் பண்ணக்குள்ள ஃப்ரண்ட்டில் செவர் இருக்குன்னா அதை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்றத இதை வச்சு கற்றுக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அடுத்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ நான் டிரைவர் சீட்டில் இருக்கிறேங்க. அதாவது டிரைவர் சீட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வண்டியை வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி யோசிச்சுக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுக்குள்ளே பார்க் பண்ண வர மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துடுறேன் நான். ஓகே, இப்போ நமக்கு அந்த இடம் தெரியுதுங்களா, அந்த நான் வந்துட்டு கவர் போட்டிருக்கிற இடம் அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வண்டியை வந்துட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ அந்த தூரம் டிஸ்டன்ஸை இப்போ நம்ம இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்துட்டு கணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நான் கீழே இறங்கிக்கிறேன். நீங்கள் மற்ற இது கூட இந்த லெஃப்ட் ரைட்டு காரை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கணிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கார் எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை எப்படி கணிக்க முடியும்? அதனால தான். ஸோ இருங்க, இப்போ நான் இறங்கி காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி, ஒரு 3-4 அடி தூரம் அப்படின்றது வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதை வந்துட்டு ஃபுல்லாகவே மறைய வைக்க போகிறோம். அதாவது அந்த கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கவரை ஃபுல்லாகவே நம்ம மறைய வைக்க போகிறோம். போயிட்டோம், கொஞ்சம் போயாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அது மறைஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய டிஸ்டன்ஸை பார்த்துடலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது அப்படியே பாதிக்கு பாதி வந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு நல்ல சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்க் பண்ணுறது அந்த இடத்துக்கும் நமக்கும். இப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதாவது வந்துட்டு நமக்கு இவ்வளோ கேப் இருக்குன்றது தெரியாது இல்லைங்களா, நம்ம எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம மறைச்ச தூரம் அப்படின்றது எங்கே தரமா இருக்குது, நமக்கு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் முன்னாடி மறைஞ்சிருச்சு. அதை வந்துட்டு இந்த சென்டர் வரைக்கும் கொண்டு வரணும், அதாவது இந்த இடம் வரைக்கும் கொண்டு வரணும். அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி போகணும். ஸோ அதை நம்ம இப்போ வந்துட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி குட்டி இடம்லாம் நீங்கள் முதல்ல வந்துட்டு அதை போய் பார்க்கணும். நான் இதையும் சொல்லிடுறேன் நான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வண்டியிலே உட்காந்துக்கிட்டே நீங்கள் பார்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான். இந்த மாதிரி தூரத்தை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம செவரெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்காம வந்து பார்க் பண்ணலாம். அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கீழே வந்து அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக போகிறோம். இப்போ நான் வந்துட்டு லெஃப்ட் ரைட் எதையுமே பார்க்கல. நீங்கள் நினைக்கலாம் நீ நிறுத்துற இடத்துல நீ கரெக்டாக தானே வச்சிருப்போம், உனக்கு தெரியாதா அப்படின்னு யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா எப்படி கீறிட்டு வச்சிருக்கிறேன்னு அது செக் பண்ணேன் நான். அப்போ தான் கீறிடுச்சு. சரி, இப்போ ஒரு கணிப்புப்படி அப்படியே நம்ம முன்னாடி போகலாம் பாருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுதுங்களா, இந்த மாதிரி எட்டி பார்த்தாலே தெரியும்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக அப்படியே முன்னாடி மூவ் பண்ணலாம் பாருங்க. அப்போ இன்னும் அது இன்னும் இடிக்கல. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எட்டி பாருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம வண்டி இடிச்சிருச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம். இப்போ எட்டி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் கிளியரா. இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு பக்காவான ஒரு சேஃபான பிளேஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதே போல் நான் வந்துட்டு யாரையா கேட்டால் கூச்சமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அண்ட் அதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல பார்க் பண்ணும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டு போட்டுக்கிறது, ஏசி சவுண்ட் அதிகமாக வச்சுக்கிறது அப்படின்னா சின்னதாக இடிச்சு மடமடன்னு ஏதாவது சத்தம் வந்தால் கூட உங்களுக்கு கேட்காது. இது சேஃபர் சோன். நம்மளுடைய பேனட் பாருங்க எங்கே இருக்கு பாருங்க, நிலையில. ஸோ நமக்கு சேஃபர் சோன். அப்போ நம்ம இன்னும் கூட முன்னாடி வரலாம். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்துட்டு வரலாம். ஸோ அது அப்போ அதையும் நம்ம வந்துட்டு பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எட்டி பார்த்துட்டோம். அப்போ என்ன செய்ய போறோம்னா இங்கே பாருங்க, அப்படியே லைட்டாக முன்னாடி, அவ்வளோதான். இந்த இடமே போதுமான ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல இருந்து போய் பார்க்கலாம். அவ்வளோதான், இது போதும். சரி, ஓகே. இந்த இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி பார்க் பண்ண என்னதுன்ற. இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை நம்ம அந்த இடம் பழகிற வரைக்கும், அதாவது சின்ன திட்டு மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அது பழகிற வரைக்கும் நம்ம இப்படி பார்த்து தான் விடணும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் நான் சொன்ன தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கால்வாசி மறையிற வரைக்கும், மறைஞ்சு கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களால் நார்மலாக போக முடியும். அப்படி கிட்ட போகணும்னா நீங்கள் எட்டி பார்க்கணும். அதை வச்சு உங்களால் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இதில் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு நம்ம காரை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நமக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த கார் இப்போ இருக்கக்கூடிய தூரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான். இது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் வந்துட்டு ஒரு டிராஃபிக்ல பம்பர் டு பம்பர் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த சேஃப் டிஸ்டன்ஸ் நான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இந்த டிஸ்டன்ஸை பார்த்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பின்னாடி வந்துட்டு ஹார்ன் அடிச்சு 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 நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது நமக்கு டிரைவிங் பண்ணவே பிடிக்காது. அதனால வந்துட்டு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்ல பம்பர் டு பம்பர்லனா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அது அப்படியே முதல் ஸ்டெப்ஸ் காட்டுறேன். ஸோ முதல் ஸ்டெப்ஸ் என்னன்னா, முன்னாடி அங்கே உங்களுக்கு அந்த காரினுடைய வந்துட்டு பேக் பம்பர் இருக்கு பார்த்தீங்களா, சைலன்சர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மறைக்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு அது மறைஞ்சிருச்சு. இது வந்துட்டு நல்ல ஒரு பம்பர் டு பம்பர்ல நல்ல சேஃபான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க போகும்பொழுதும் உங்களுக்கு கவனம் இருக்கணுங்க. ஒருவேளை அந்த வண்டி பின்னாடி வந்துச்சுன்னா இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி தெரியும், நான் இறங்கி உங்களுக்கு காட்டுறேன் நான் அது எந்த அளவுக்கு சேஃப் டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கும்பொழுது பைக் உள்ள போதும். பைக் உள்ள போதா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் தப்பெல்லாம் கிடையாது. ஸோ பைக்கு உள்ள போகும்போது ஒரு சிலர் ஓட்ட தெரிஞ்சவங்க கரெக்டாக போயிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவா ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுடைய சைடு பேலண்ட் அப்படியே பேத்து எடுத்துட்டு போயிடும். ஒருவேளை ஓட்ட தெரியாதவங்க யாராவது அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா, அப்போ இன்னும் பம்பர் டு பம்பர் நம்ம இதை கால்குலேஷன் போடுறதை விட, பைக்காரங்க வந்துருவாங்கன்னு கால்குலேஷன் போடுறதை விட, நம்ம இன்னும் பம்பர் டு பம்பர்லாம் வந்துட்டு டி நகர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பம்பர் டு பம்பர் போய் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, முதல்ல இந்த டிஸ்டன்ஸை நம்ம பார்த்துடலாம், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்றத. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இது கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸில் தாராளமாக ஒரு பைக்குன்றதுல ஒரு சின்ன ஆட்டோ கூட உள்ளே புந்து போயிடுவாங்க போல, அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பம்பர் டு பம்பர் ஓட்டும் பொழுது எப்படி போக போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப மோசமானது இது, நாய் முள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சதையில வந்துட்டு ஏற்றி விட்டுருங்கலாம். காஞ்சி போல, காஞ்சி பொந்து கீழே கொட்டிருச்சு, கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறது தான் இருக்குது. இதெல்லாம் ஊர்ல பார்த்தது, இப்பதான் இங்க பாக்குறேன், நிறையா இருக்குது. இப்ப நம்ம இன்னும் என்ன செய்ய போறோம்னா, அந்த பேனட் ஓபன் பண்றோம் இல்லைங்களா, நம்பர் பிளேட்டுக்கு கீழே அந்த வரைக்கும் நம்ம வந்துட்டு வண்டியை மூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பேனட் வரைக்கும் மறைச்சிட்டோம். ஸோ அந்த பேனட் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கைப்பிடி வரைக்கும் நம்ம வந்துட்டு வண்டியை ஃப்ரண்ட்ல விட்டுருக்கோம். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஆனால் இந்த டிஸ்டன்ஸில் கூட சில பைக்ஸ் எல்லாம் போக முடியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸில் தாராளமாக ஒரு பைக் அப்படின்றது வண்டிக்குள்ள பூந்து இப்படி வெளியில் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றதுல வர முடியும். ஆனால் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான டிஸ்டன்ஸ். ஸோ இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஒன்று அந்த வண்டி பின்னாடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது,
இல்லைன்னா பைக் ஏதாவது உள்ளே பூந்து நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் இது வந்துட்டு பம்பர் டு பம்பரில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பைக்கு குறுக்க வந்துடும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் போயிட்டு ஒரு சில யூடியூப் சேனலில் பார்த்தா அதனால சொல்கிறேன், அதுக்காக கிட்ட ஒட்டி போயிட்டு இடிச்சு போடாதீங்க. நீங்கள் இடித்தாலும் சரி, அவங்க உங்களை இடித்தாலும் சரி, சேதாரம் நமக்கு தான். அதனால 2 பேருக்கும் தான். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் அதே போல் பார்க்கிங்க்கு நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டிக்கு பார்க்கிங் அப்படின்னா சில இடங்கள்லாம் ஒட்டி பார்க் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இப்போது நம்ம வந்துட்டு அந்த நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் பிளேட்டு அது வரைக்கும் போகிறோம். இது ஒவ்வொரு காருக்கும் மேபி மாறலாங்க. ஏன்னா அந்த ஹைட்டு இதெல்லாம் பொறுத்து மாறும். நான் பேசிக்ல இருந்து தான் சொல்கிறேன். நான் இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக நாளைக்கு எப்படியா இருந்தாலும் சில கெஸ்ஸிங்ஸை நம்மளால் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது கீழே இறங்கி பார்க்கலாம். இதுதான் பார்க்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்களால் ஈஸியாக வந்துட்டு இப்படி தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அதாவது அந்த நம்பர் பிளேட்டுக்கும் கீழே தான் வரணும். நீங்கள் மேலே போனீங்கன்னா நல்லா ஒட்டி நிறுத்துவீங்க, மேலேயும் போகலாம். ஆனால் மேலே போனீங்கன்னா நல்லா ஒட்டி நிறுத்துவீங்க. அந்த அளவுக்கு நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது வண்டி இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இதில் ஏன் குழப்பம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம உட்காந்துருக்கிற இடம் இது, நம்ம ஃப்ரண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் பாருங்கள், உட்காந்து இருக்கிற இடத்துல எவ்வளோ தூரம். நம்ம இதை மட்டும் கால்குலேட் போட்டுக்கிட்டாலே போதுங்க. உட்காந்து இருக்கிற இடம் இந்த பாதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணாடியிலேருந்து பாதியை கணக்கு போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். இதுக்குள்ளெல்லாம் பைக்கெல்லாம் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ளே வந்தாலும் விட்டுறாதீங்க. அதாவது நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த நம்பர் பிளேட்டு கீழே மறைஞ்சிருக்கு இல்லைங்களா, நீங்கள் இப்படி எட்டி கூட உங்களுக்கு தெரியலாம் கூட பார்த்துக்கோங்க, அந்த பேனட்லாம் மறையும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி தெரியும் உங்களுக்கு, முழுசாக மறைஞ்ச மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விசிபிலிட்டியில் இருந்தால் நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்கள் தலை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் பார்க்கணும். ஹெட் இங்கே தான் இருக்குது எனக்கு, அதனால நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது பாருங்க அந்த இது. ஸோ நான் ஒவ்வொரு காரையும் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணுவேன் நான். ஸோ இது என்னுடைய வந்துட்டு கணிப்பு அப்படின்றது. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி நிற்கிற காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். நீங்கள் இதுக்கு முன்னாடி போகாதீங்க. யாராவது சொன்னால் கூட ஒட்டி பார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட, ஏன்னா அவங்க தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்துட்டு ஓட்ட தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டாலும் சரி, அது கஷ்டமாயிடும். ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றது இந்த வேகத்தடையிலலாம் ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த வேகத்தடையில ஏற்றி இறக்கும்போது சிலர் பயப்படுறாங்க. சிலர்லாம் வந்துட்டு அந்த வேகத்தடையில ஏத்திட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏத்திட்டு நிக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போ வந்து ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பேனிக் ஆகணுன்ற அவசியம் அப்படின்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்க சில விஷயங்கள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணால ரொம்ப ஈஸியா உங்களால வண்டி ஓட்ட முடியும். அதாவது இது ஒன்றும் டுட்டோரியல்லாம் கிடையாதுங்க, நான் இப்படிதான் வந்துட்டு கத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அதை வந்துட்டு ஷேர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கார் ரிலேட்டடாக நான் எக்கச்சக்கமான கேஜெட் வாங்கி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா போய் நம்ம வீடியோ பாருங்க. அண்ட் அதே போல் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் கீழே இருக்குது.